நம்ம இப்போ என்ன டிசைன் கட் பண்ண போகிறோம்னாக்கா நம்ம இந்த நெக் டிசைன் கட் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ இந்த நெக் டிசைனுக்கு வந்து நமக்கு எப்படி எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சு பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சுடிதாருக்கு வந்து நம்ம 3 inches தான் நெக் விருத்து வைப்போம். ஸோ இந்த கிளாத்துக்கு வந்து நம்ம என்ன பீஸ் போட போகிறோம்னா, ஸோ இதுதான் வந்து இதோட பேண்ட் பீஸ் இல்லை. ஸோ இந்த பேண்ட் பீஸில் வந்து இந்த நெக்கு மேலே வந்து பிளைனாக வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ 6 inches வந்து ஸ்டாண்டர்ட். இதில் வந்து 3 inches வந்து நமக்கு வந்து நெக் விருத்து. ஸோ சேம் வந்து நம்ம சுடிதாரோட மெஷர்மெண்ட்டே தான். ஸோ மேலேயே நம்ம 1/2 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுடலாம். ஸோ 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுட்டு சுடிதாருக்கு நீங்கள் எப்படி மார்க் பண்ணீங்களோ சேம் ஆஸ் இட் இஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ண போகிறது நெக் டீப். நெக் டீப் வந்து 7.5 மேலே ஜாஸ்தி வந்து நமக்கு வந்து போகாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 7 வந்து இருந்தாவே போதும். 7.5னா டீப் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம 7.5 வந்து நெக்கு சுடிதாரில் வந்து க்ளோஸ் நெக்குக்கு தான் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் டீப் ஜாஸ்தி வைப்போம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் டவுன் பண்ணுறோம். 3 inchesக்குள்ளேயே வந்து நம்ம அந்த ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்த வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸை வந்து நமக்கு தெரியும்ல, இது ஸ்டிச்சிங் அலவன்சஸ். கட்டிங்காக இருந்தால் இதே நம்ம கட் பண்ணும்போது எப்படி வரும்னாக்கா, நான் இப்படி வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராப் போடுவோம். அதாவது இந்த மாதிரி ஸ்லோப்பு போடுவோம். அப்பயே இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸில் வரும். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் பண்ணும்போது இது 6.5. ஸோ 6.5ல் வந்து நம்ம 3ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2, 4, 6 ஓகேவா? ஒரு 2 point தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ 2.2 அப்படி மெஷர் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அதாவது 3, 4 அது 3ல் ஒரு பங்கு வந்து நம்ம இந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த ஷேப் வந்து கொடுக்கறதுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. ஸோ இது 2.2 ரிமைனிங் வந்து டிசைனுக்கு விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து இப்படி தான் வந்து நம்ம பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் லோவாக வரணும்னா கூட இன்னொரு 1/2 inch நீங்கள் லோ எடுத்துக்கிட்டால் நம்ம நெக் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். பட் மெஷர்மெண்ட் பிரகாரம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணோம், அது கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஷேப் வந்து கொடுத்துட்றோம். முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஷேப்பை வந்து இப்போ வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபினிஷ் பண்ணி டேர்ன் பண்ணாமல் லைனிங் கிளாத்தில் டேர்ன் பண்ணாமல் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பண்ணி காமிக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மார்க்கிங் க்ளீனாக. ஸோ பாருங்கள், இன்னொரு வாட்டி கிட்ட வந்து வச்சு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து இது ஷோல்டர் வந்து ஃபுல்லாக வந்து 6 வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நீங்கள் 7 inch நெக் டீப் சுடிதாரோட நெக் டீப்பே அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டை வந்து இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். 1/2 inch மேலே போன பிறகு நம்ம இப்படி வச்சு மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு பார்த்தா இது எவ்வளோ வருதுன்னா 6.5 வருது. அதாவது இது கிராஸில் போகும்போது 7 ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது 1/2 inch வந்து கம்மியாகவும் தான் வரும். இதுதான் வந்து எப்பயுமே வந்து வர்றது. கிராஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ 6.5 இவ்வளோ இங்கே நீங்கள் 6.5 வரதால் ஸோ இதை வந்து நம்ம 3 times, அதாவது ஃபுல்லில் 3ல் ஒரு பங்கு, இதை 3ல் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் வந்து நம்ம 3ல் ஒரு பங்குனா இது வந்து நமக்கு எவ்வளோ வருது? இப்போ 6 divided by 3 அப்படின்னா 2, 4, 6 2 inch வரும். அப்போ ஒரு 1/2 inchக்கு வந்து நம்ம சும்மா ஒரு 1/4 inch அப்படி ஜாஸ்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2.1, 2.2 அப்படின்னு இங்கே மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் இப்படி வருது. ஸோ இப்போ இதுவும் கிடச்சிருச்சு, இதுவும் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதை வந்து இதான் வந்து இதோட பேண்ட்டோட கிளாத்து. இந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது வர மாதிரி போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு பைப்பிங் கொடுக்க தெரியல அப்படின்ட்டு பிரச்சனையே இருக்காது. நம்ம பேண்ட் பீஸை இந்த மாதிரி நம்ம பேண்ட் பீஸ் விசிபிளாக வர மாதிரி வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வாட்டியும் வந்து நம்ம சுடிதார் வந்து நம்ம பண்ண முடியாதுல்ல, சுடிதார்லேயே ரெடி பண்ணி காமிக்க முடியாது.
இது ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஆமோல். ஓகே, இந்த ஆமோல் மேக்ஸிமம் வந்து சுடிதாரில் எல்லாருக்குமே வந்து நெக் விருது வந்து 3 inches தான் வரும். நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்கனாக்கா அப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், ஒரு 3.5 வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல ரவுண்டு பெண்டு பண்ணி நம்ம கட் பண்ணி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். நம்ம இந்த கோடை விட்டு ஒரு பாயிண்ட் வேணால் வெளியில் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டுட்டு இப்படி வந்து இந்த இதை வந்து கரெக்டாக ஷார்ப்பாக முடிச்சாக்கா நம்ம டவுனில் வந்து ஒரு பாயிண்ட் மேலே வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வரும்போது அதே 7 inches மெஷர்மெண்ட் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நெக்கை வச்சு இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இந்த நெக்கு. ஸோ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இதை வச்சு நம்ம எப்படி வந்து டேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில். ஸோ இப்போ அந்த சேம் நெக்கை வந்து அப்படியே வந்து ஃபியூசிங்கில் வச்சுட்டு அப்படியே என்ன நம்ம மெயின் கிளாத்தில் என்ன மெயின் ஃபேப்ரிக்கில் என்ன இருக்கோ அதையே வந்து அப்படியே டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கிங் சாக்கில் பண்ணும்போது கொஞ்சம் சம்டைம்ஸ் திக்காக வருது அப்படின்னா நம்ம நல்லா ஷார்ப்பான ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ எடுத்து கூட அந்த ஷேப்பை வந்து எக்ஸாக்டாக நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த நெக் டிசைன் வந்து ஆக்சுவலி ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரியே இருக்கும், அதில் கொஞ்சம் நல்லா பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. நம்ம வந்து பிரிண்ட்டில் பார்த்தது வந்து இன்னும் வந்து லாங்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம வந்து அவ்வளோ டீப்பு வைக்க முடியாது. அதுதான் வந்து சம்டைம்ஸ் வந்து பிரிண்ட்டில் இருக்கிறதுக்கும் அந்த சேமான நெக்கு வந்து நம்ம ஒரிஜினலில் வர வைக்கிறதுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அவுட் சைடு வந்து ஒரு 1 inches வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங் அலவன்சஸ் அதே ஷேப்புக்கு விடணும். ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம இதுவே உள்ளே போச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செகண்ட் மார்க்கிங் பண்ணுறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ ஷேப் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு பண்ணலாம். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து மெயினாக ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி பண்ண போகிறோம். அதனால் வந்து லுக்கு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் இந்த கட்டிங் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு ரஃப்பாக தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி வந்து ஃபியூசிங்கில் கட் பண்ணி திருப்பி எப்படி கரெக்டான ஷேப்புக்கு வந்து அதை நம்ம ரீவொர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க்கு நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் வந்து நம்ம கட் பண்ணணும். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிட்டோன்னாக்கா அது வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷிங் இருக்காது. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து மெயினாக வந்து நெக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட். இதே வந்து உங்களுக்கு சைடு லூஸாக இருந்தாவோ வேறு எங்கே எந்த இஷ்யூஸ் இருந்தாவோ வந்து நம்ம வந்து அதை அப்புறம் கூட சரி பண்ணிக்கலாம். நெக்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நெக்கு பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு ஸ்லோவாகவே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மைக்ரோ டாட் ஃபியூசிங்கில் தான் நான் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இந்த ஹார்டான இதுலேயும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் வரும்போது நம்ம வந்து இந்த ஃபியூசிங் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கையிலேயே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ப்ராப்ளம், மற்றபடி பரவாயில்லையா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது அப்படியே வச்சு இது மெயின் ஃபேப்ரிக், இது வந்து லைனிங் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது இந்த கிளாத்தை பார்க்கும்போது நல்லா தெரியும். ஆக்சுவலி அது ஒரு செட்டு தான் அது. டாப் அப்புறம் பாட்டமு அந்த காம்பினேஷனை தான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கிறது. இது வந்து பாட்டம் பீஸு, கீழே வந்து பர்பிள் பாட்டம் பீஸு. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 inch விட்டு கட் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் நல்லா அந்த அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூசிங் பாருங்கள் ஸ்கொயராக வந்திருக்கு. இன்னர் இருக்கிற லைன் இருக்குல்ல, இன்லைன், அந்த லைன் ஷேப் கரெக்டாக வந்து நம்ம திருப்பியும் வந்து வர வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக வந்து இருந்துச்சுனாக்கா அந்த செகண்ட் லைன் வந்து ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அதே ஷேப் தான் வந்து நமக்கு வந்து வந்துடும். அந்த ஷேப் வந்து நமக்கு வரக்கூடாதுல்ல. ஸோ நம்ம உள்ளே வந்து என்ன ஷேப் இருக்கோ அதை தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ அது கொண்டு வரதுக்கு நம்ம திருப்பி வந்து நம்ம ரீவொர்க் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறேன் பாருங்கள். திருப்பி வந்து பெனில் வந்து நல்லா வந்து ஷேப் வந்து சேம் ஷேப்பு, அதாவது இப்படி எப்படி ஷேப் வர வைக்கிறதுனா கரெக்டாக அந்த உள்ளே இருக்கிற லைன்லேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிச்சு. அது பிகினர்ஸாக இருந்தால் அப்படிலாம் பண்ணலாம். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சேம் அப்படியே அதுலேயே அந்த மாதிரி மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த லைன் வந்து கிடச்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக வரும். ஸோ பார்த்தா வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணும்போது தான் வந்து அதில் நிறைய டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். சேம் அதில் என்ன இருக்கோ உள்ளே என்ன இருக்கோ ஷேப்பு, அந்த ஷேப்பை வந்து திருப்பி வந்து ஒரு பெனில் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு லைனும் போட்டுட்டேன். அதே ஷேப்பில் ஒரு பெனில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு சின்ன சின்ன கட் போட்டுட்டு அந்த ஷேப்புக்கு அதை நம்ம மடித்து தைக்கணும். அப்போ தான் முடித்த பிறகு அந்த லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம கடகடன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணாக்கா ஏனோ தானோன்னு பண்ணால் சரியாக வராது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து உள்ளே போகிற மாதிரி, இது லைனிங்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டென்ஷனே இல்லை. அது ஸ்கொயராக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இது வந்து நமக்கு அப்படியே முன்னாடி வரதால் அதே ஷேப் வந்து கொண்டுட்டு வரணும். பாருங்கள், அந்த பெண்டிங்காக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அங்கே வந்து சின்ன சின்ன ஸ்லிட்டு போட்டால் தான் வந்து அது நமக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக அந்த ஷேப் வந்து கொடுக்கும். அந்த ஸ்லிட்டு போடலன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் வராது. ஸோ ஸ்லிட்டு போட்ட பிறகு அதே ஃப்ளெக்சிபிளாக அது இந்த ஷேப்பில் வச்சு மடித்து தைக்கணும் நம்ம. ஸோ இதை நம்ம ஃபாஸ்ட்டு பண்ணி போட்டுட்டா எந்த பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் அது வந்து நீட்டாக வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நெக்ஸ் வந்து இன்னும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ எப்படிலாம் அதுக்கெலாம் ஸ்லோ பண்ணி எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி தைக்கணும் அப்படின்றதுலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அந்த இதே மாதிரி பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணும்போதும் அதே மாதிரி நெக் வரும். ஸோ நம்ம பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தனாக்கா நம்ம அதை விட வந்து எக்ஸ்ட்ராவாக டிசைன் இருந்தாலும் ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ இப்படி வந்து மடித்து வந்து தைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணாமல் சருன்னு தைக்க முடியாது. இந்த டிசைனெல்லாம் நீட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து நல்லா வந்து வரும். ஸோ நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்பீட் பண்ணி காமிச்சிடுறதுலாம் வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஸ்பீட் பண்ணி சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் நிஜமாகவே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பீட் பண்ணி போட்டால் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஆகாது. ஸோ அது வேறு ஏதாவது இருந்தால் தேவையில்லாத விஷயமா இருந்தால் ஸ்பீட் பண்ணி போடலாம். பட் இது வந்து நம்ம லேர்னிங். பாருங்கள், இந்த இடத்துல டர்ன் ஆக மாட்டேங்குதுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லிட் போட்டுக்கணும். ஏன்னா அந்த இடம் க்ரிப்பாக இருக்கும். நம்ம ஸ்லிட்டு போட்டுட்டோனாக்கா அப்போ தான் அந்த வளைவு வந்து நமக்கு வளைஞ்சி கொடுக்கும், இல்லைனா வளைஞ்சி கொடுக்காது. ஸோ நிறைய பேர் அதுதான் வந்து டவுட் கேட்குறது. நாங்கள் நெக் கட் பண்ணும்போது ஒரு ஷேப் வருது, அதை அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது வேறு ஷேப் வருது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கெலாம் வந்து சின்ன பாயிண்ட் டு பாயிண்ட் மிஸ்டேக் ஆனால் கூட வந்து அது கரெக்டாக வந்து உட்காரது கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா வந்து அது வந்து கிளாத் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு நார்மலான ஒரு ஒயிட் த்ரெட்டில் தான் மேலே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டிச்சஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு க்ளீனாக தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரெட்டில், ஒரு ஒயிட் த்ரெட்டில் ஜஸ்ட்டு அந்த கிளாத்தை மடித்து தைச்சிருக்கோம். அப்புறம் அந்த த்ரெட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதே உள்ளே போகிற மாதிரி இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம், அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணிவிடுவோம். பட் நான் திரும்பி சொல்கிறது, நம்ம இந்த பீஸ் வந்து வெளியில் வரப்போகுது. ஏன்னா வந்து நம்ம அந்த பேண்ட்டோட கிளாத் வந்து அந்த மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அப்படி இல்லை உள்ளே போனால் பரவாயில்ல, தேவையில்லை அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இதே வந்து பேண்ட்டில் ஏதாவது ஒரு டிசைன் இருந்துச்சு, இப்போ டாப் வந்து ப்ளைனாக இருந்துச்சுன்னா கூட அது கூட லுக் வந்து ரொம்ப வேறு மாதிரி நல்லா காமிக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பேண்ட் வந்து ப்ளைனாக இருக்குது, டாப் வந்து டிசைனோடு இருக்குது. இட்ஸ் ஓகே. மெத்தட் எல்லாமே ஒன்று தான். பட் நம்ம டிசைனு காம்பினேஷன் நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம அதை மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி பாருங்கள், நீட்டாக லுக்காக வந்து அந்த 1 inch இருக்கணும் அந்த இது. ஏன்னா இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் அந்த பீஸ் வர போகிறதால 1 inchக்கு மேலே போனால் ரொம்ப வந்து ஆடாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து லுக்கு வந்து நல்லா இருக்காது. இல்லைன்னா இன்னும் ஒரு 3/4 inch வேணால் ஒரு 2 points கம்மியாக இருக்கலாமே ஒழிய ஒரு 2 point வந்து ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு நீட் லுக் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம், மெயின் சைடு வச்சு பின்னாடி சைடு திருப்புவோம். இப்போ நம்ம வந்து பின்னாடி சைடு வச்சு முன்னாடி சைடு திருப்ப போகிறோம். ஏன்னா நமக்கு முன்னாடி தான் இந்த கிளாத் கலர் வரணும், அதனால்.
ஸோ நிறைய பேருக்கு பைப்பிங் தெரியல, சில பேருக்கு வந்து அந்த இதை வந்து நம்ம பட்டியாக கூட நம்ம பட்டி மாதிரி கூட போடுவோம். அந்த பட்டி ஸ்டிச் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது தெரியலன்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணி எந்த நெக் டிசைனாக இருந்தாலும் இப்படி ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ரொம்ப ஸ்டெப் டிசைன்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நெக்ஸ்லாம் வந்து ஈஸியாக வரும். ஸோ நம்ம பின் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் அங்கங்கே பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே வந்து எங்கேயோ நவராமல் நம்ம எல்லாம் மேலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது நவுந்துகிட்டே வந்துடுச்சுன்னா வந்து நமக்கு அந்த ஷார்ப்பில் அந்த இடத்துல போய் நிற்கலைன்னா அந்த நெக்கு எவ்வளோ நம்ம கட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். திருப்பி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து தான் கட் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஃப்யூசிங் எல்லாம் ரெடி பண்ணி போடணும். அதனால் கரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும், டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நாங்களும் பண்ணும்போதும் கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து தான் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணாக்கா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம அந்தந்த ஷார்ப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னா டோட்டல் 3 கார்னர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து எக்ஸாக்டாக 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணி அந்த நீடில் குத்தி நிற்க வச்சுட்டு திருப்பி வந்து அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி இப்போ 2வது கார்னர் வர போகிறோம். ஏன்னா நம்ம இதில் மொத்தம் 3 கார்னர்ஸ் இருக்குது. அந்த ஷேப்பு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அந்த ஷேப் என்ன மாதிரி பெண்டிங்காக இருக்கோ அந்த மாதிரி வளைவாக எடுத்துகிட்டு வரணும். ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம அந்த ஸ்டிச்சு தான் நமக்கு மெயினாக அதில் விழற. அந்த ஸ்டிச்சு எப்படி விழுதோ அதே மாதிரி தான் அது வந்து ஷேப் வந்து டர்ன் ஆகும். ஓகேவா? இப்போ செகண்ட் கார்னரில் இங்கே அப்படியே நிற்க வச்சுட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஷேப்பை வந்து திருப்பிக்கிறோம். நம்ம வந்து அந்த பின்னாடி இருக்கிற ஃபூட்டை மேலே ஏற்றிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கிறோம். திருப்பி அந்த ஃபூட்டை கீழே போட்டுட்டு திருப்பி வந்து அதே ஷேப்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்ட்ரைட்டாக பண்ணிடக்கூடாது. அந்த ஷேப் எப்படி இருக்குது, பெண்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்கொயர்ஸ் நெக் மாதிரி இல்லாமல் அப்படியே பெண்டான நெக்காக இருக்கும். அந்த நம்ம ஷேப் காமிச்சோம்ல ஆல்ரெடி. ஸோ இல்லைனா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு கூட ஒரு ஃப்ரண்ட் வீடியோ பேக் வீடியோ பாருங்கள். அப்போ வந்து அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குது, இல்லை இதை ஜூம் பண்ணி பார்த்தாவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 3rd கார்னரில் ஸ்டாப் பண்ணி நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சாச்சு. அதையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த பெண்ட்லேயே தான் வந்து அந்த ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லை அந்த பெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்து வரலன்னா கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒரு பென்சிலில் வந்து அந்த ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ராலேயே வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அந்த இது இல்லாமல் அப்படியே அந்த ஃபூட்டை வந்து கரெக்டாக அந்த கார்னர்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அது ஸ்கொயராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஷேப்பாக இருந்தாலும் சரி, லீஃப் கட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா கார்னர்லேயும் போட்டுட்டு அந்த எல்லா கார்னர்லேயும் சின்ன சின்ன ஸ்லிட்டு போட்டால் தான் வந்து இப்போ அது இந்த ஷேப்புக்கு வந்து இப்போ டர்ன் ஆகும். பாருங்கள், இதில் ஒரு ஸ்லிட்டு எக்ஸாக்டாக கார்னரில் கண்டிப்பாக ஸ்லிட் போடணும். அப்புறம் லைட்டாக வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்லிட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ஸ்லிட்டு போடுறீங்களோ கொஞ்சம் நீட்டாக வந்து டர்னிங் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கட் பண்ணமோ அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து ரீட்டைன் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து கட்டிங் போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே டர்ன் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்த பிறகு நம்ம வந்து நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு கூட நல்லா வந்து அந்தந்த ஷேப்லேயே நல்லா ஒரு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். புதுசாக பண்ணுறீங்கனாக்கா. இல்லைன்னா நமக்கு நெயில் இருந்துச்சுன்னா கூட நல்லா நெயிலே வந்து நல்லா ரஃப் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக வந்து அந்த டிசைன்ஸ் வந்து உட்காந்துரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சேம் த்ரெட்டு வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து கட் பண்ணி நம்ம திருப்பி ஜாயின் பண்ணது வந்து சேம் த்ரெட் எடுக்கணும். அந்த மேலே என்ன கலரில் இருக்கோ அதே கலர் த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா வந்து வேறு கலர் த்ரெட்டு போட்டுட்டா வந்து லுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த த்ரெட்டு வந்து மேட்சிங் பண்ணுற டைமை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச்சிங் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு.
இப்போ அந்த நேராக அதே ஷேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே வந்து ஷேப்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இப்படி மடித்து ஷார்ப்பாக, அதாவது அந்த 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 கிளாத்தை வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, அதாவது கீழே இருக்கிற கிளாத்து. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ நீட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த நெக் வந்து டிசைன் வந்து நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து ரவுண்டு நெக்கு, ஸ்கொயர் நெக்கு, இந்த மாதிரி லீஃப் கட் நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு 5-6 நெக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பண்ணிடலாம். ரொம்ப வந்து மைனூட்டாக பண்ணுற நெக்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் ஒரு 4 ஸ்டெப்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நெக்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நெக்கை பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. இது எல்லாமே ஃப்ரண்ட்டு வருது. இதே வந்து யூஷுவலாக வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் போட்டிருந்தோம்னாக்கா பின்னாடி பக்கம் போயிடும். லைனிங் கிளாத்தில் வந்து போட்டால் வந்து நமக்கு வந்து லுக்கு வந்து நல்லா இருக்காது. நமக்கு பேண்ட் பீஸ் தான் வரணுன்றதால நம்ம இந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட்டு வர வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ஒயிட் த்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையே வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த நெக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த நெக் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய நெக்ஸ் தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது நெக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த நெக் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன அந்த ஒயிட் த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு அயன் போட்டுட்டா சூப்பராக வந்துடும். ஏன்னா அந்த ஒயிட் த்ரெட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம மடித்து தைக்கிறோம்ல, அந்த த்ரெட்டு வந்து மேலே வந்து விசிபிளாக இருக்கும். அது எந்த கலர் த்ரெட்டு போட்டாலும் நம்ம அதை பிரிச்சுட்டா தான் வந்து லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்கோடு நம்ம வந்து மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த நெக்லையாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த நெக்கு நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம், நான் வரலன்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபைனல் லுக்கு பாருங்கள். அயன் பண்ண பிறகு இது ஆக்சுவலி இன்னும் அயனே பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். இன்னும் அயன் பண்ணால் வந்து இன்னும் நல்லா ஃப்ளாட்டாக போய் உட்காந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நிறைய தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் பின்னாடி சைடு எவ்வளோ நீட் லுக்காக வந்திருக்கு. ஓகே, பாய்.